வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி அவர்களை சந்தித்து பேச இருக்கிறோம். நேயர்களே, உங்கள் சார்பாக திருமதி கனிமொழி அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம். வணக்கம். தேர்தல் களம் எப்படி இருக்கிறது? தூத்துக்குடி தொகுதி உங்களுக்கு எந்த அளவுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியதாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தூத்துக்குடி மட்டும் இல்லைங்க, தமிழகம் முழுவதுமே பாஜகவுக்கு ஒரு எதிர்ப்பு அலை இருக்கிறது. மக்கள் பாஜக ஆட்சியிலே தொடரக்கூடாது என்பதில் தமிழக மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். அதை தாண்டி இன்று ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக மீதும் ஒரு ஆழ்ந்த வெறுப்பு மக்கள் மனதிலே இருக்கிறது. நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, எதிர்த்தரப்பில் தப்பி தவறி கூட மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல மக்கள் குறியாக இருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறாங்க. சொல்லலாங்க, நீங்கள் மக்கள்கிட்ட போய் பேசி பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். ஏனென்றால் இப்போ தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கனாலே ஸ்டெர்லைட் அப்படிங்கிறது மனசில் எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய, தூத்துக்குடி மட்டுமில்லை எல்லா பகுதிகளிலும் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்கள் மனதிலும் ஆழமாக பதிந்திருக்கக்கூடிய ஒரு காயம் இந்த துப்பாக்கி சூடு. அதனால் மக்கள் ஒரு பெரிய வெறுப்பில், கோபத்திலையும் இருக்கக்கூடிய அதிமுக மேலேயும் பிஜேபி மேலேயும் ஒரு பெரிய வெறுப்பில் இருக்காங்க. கண்டிப்பாக. சரி, அதாவது கனிமொழிக்கும் தூத்துக்குடிக்கும் என்ன சம்பந்தம்? எதற்காக இங்கு போட்டியிடுகிறார்? இல்லைங்க, நான் தமிழ்நாட்டை சார்ந்தவள். தமிழ்நாட்டில் எந்த தொகுதியிலையும் நம்ம போட்டியிடலாம். அதனால் இந்திய குடிமகளாக நான் என் நாட்டின் எந்த பகுதியில் வேணாலும் போட்டியிடலாம். அதுபோல் நான் தூத்துக்குடியில் போட்டியிடுறது ஒரு பெரிய தவறாக முடியாது. அதை தாண்டி நான் தொடர்ந்து தூத்துக்குடியிலும் பணியாற்றியிருக்கிறேன். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறது போல் தூத்துக்குடியிலும் நான் தொடர்ந்து பணியாற்றியிருக்கிறேன். இங்கே ஒரு கிராமத்தை தத்தெடுத்திருக்கிறேன். என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து இங்கே நிறைய நிதி உதவி செய்திருக்கிறேன். ஸோ இந்த தொகுதியில் நின்று வென்று எம்பி ஆகணும் அப்படின்னு ஏற்கனவே திட்டமிட்டு களம் இறங்கி செயல்பட்டுருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அப்படி இல்லைங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா, திருநெல்வேலியில், குமரி மாவட்டத்தில் எல்லா இடத்துலையுமே நான் பணியாற்றியிருக்கேன். இங்கே என்னால் பணியாற்றி ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால தான் தூத்துக்குடியை நான் தேர்வு. தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் உயிரிழந்த இந்த சம்பவத்தை திமுக அறுவடை செய்ய பார்க்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. நிச்சயமாக இல்லைங்க. தளபதி எதிர்க்கட்சி தலைவராக இங்கே துப்பாக்கி சூட்டிற்கு பிறகு மக்களை சந்தித்தார்கள். அவங்களுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்தார்கள். அதை தாண்டி ஒரு பாலிசி டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்திலே ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்றக் கழகம் முன்னெடுத்து வைத்தது. ஆனால் அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. இதுதான் திமுகவோட நிலைப்பாடு. இதை எப்படி நாங்கள் அறுவடை செய்ய முடியும்? இப்போ நீங்கள் அடிக்கடி, நீங்களாகட்டும் உங்களுடைய தலைவராகட்டும், எல்லா பிரச்சார மேடைகளிலையும் முழங்குறீங்க, இது எதிரணி சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்னு சொல்கிறீங்க. உங்கள் கூட்டணி மட்டும் என்ன தத்துவார்த்த கூட்டணியா? நிச்சயமாக நாங்கள் மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணி, மதத்தை வைத்து அரசியல் செய்வதற்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறோம். மதவாதத்திற்கு எதிரான ஒரு கூட்டணி. நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் நீட் பரீட்சைகள் தமிழகத்திலிருந்து ரத்து பட வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். அதையே காங்கிரஸ், எங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ், நாளைக்கு மத்தியிலே கூட்டணிக்கு தலைமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காங்கிரஸ், அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் எந்தெந்த மாநிலங்கள் நீட் பரீட்சை வேண்டாம் என்று சொல்கிறதோ அந்த மாநிலங்கள் எல்லாம் நீட் ரத்து செய்யப்படும் என்று தெளிவாக உறுதி தந்திருக்கிறது. ஆனால் அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் ஆட்சியில் இருந்தது அவங்க தான். நீட் கொண்டு வந்த பொழுது மௌனமாக அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேர்தல் அறிக்கையில் தேர்தல் நேரம் வந்துவிட்டது என்பதற்காக அவங்க நீட் பரீட்சைகள் ரத்து செய்யப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் இதை பற்றி எதையுமே
பிஜேபி தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடவில்லை. ஆனால் தமிழகத்தின் பிஜேபி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு, நாங்கள் நீட் பரீட்சைகளை ரத்து செய்ய மாட்டோம், அதிமுகவை சமாதானம் செய்து கொள்வோம், அதாவது நாங்கள் சொன்னால் அவங்க கேட்டு அமைதியாக இருப்பார்கள் என்பதை அவர் மறைமுகமாக சொல்லியிருக்கிறார். இதிலிருந்தே எது உண்மையான கூட்டணி, எது சந்தர்ப்பவாத கூட்டணின்னு தெளிவாக தெரியுது இல்லையா? எதிரெதிராக இருந்தவர்கள் ஒரு 10 நாட்களுக்கு முன்பு வரை விமர்சனம் செய்தவர்கள் திருப்பியும் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்களும் அதே போன்று காங்கிரஸோட கடுமையான ஒரு முரண்பாடான விஷயத்தில் இருந்தீங்க. கூடா நட்பு கேடாய் முடியும் என்கின்ற சொல்கிற அளவுக்கு உங்களுடைய விமர்சனங்கள்லாம் இருந்தது. அப்போ 2 பேருமே கிட்ட ஏறக்குறைய ஒரே மாதிரியான நிலைப்பாடில் தானே இருக்கீங்க. காங்கிரஸுக்கும் எங்களுக்கும் அரசியல் ரீதியான வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள் இருந்ததே தவிர அடிப்படையில் எங்களுக்கு வேறுபாடுகள் இருந்ததில்லை. இந்திய அரசியல் சட்டம் என்பது காப்பாற்றப்பட வேண்டும், அதற்கு மரியாதை தரப்பட வேண்டும், எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் என்பது எல்லாருக்குமான அடிப்படை. இதெல்லாம் மதச்சார்பற்ற தன்மை, இதையெல்லாம் காங்கிரஸும் என்றும் மறுதளித்ததில்லை, திமுகவும் என்றும் அதற்கு எதிராக செயல்பட்டதில்லை. அதனால் விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் பிஜேபியும் திராவிட இயக்கத்தை சார்ந்த எந்த கட்சியுமே முரண்பாடான செயல்பாட்டுக்குள் இருக்கக்கூடிய ஒன்று தான். நீங்கள் அடுத்த கேள்விக்கு வருவீங்க, நீங்களும் அவர்களோடு தேர்தலை சந்தித்திருக்கிறீர்கள்னு. தொடர்ந்து நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம். அந்த காலகட்டத்திலே வாஜ்பாய் தலைமையிலான பிஜேபிக்கும் இன்று இருக்கக்கூடிய பிஜேபிக்கும் மிகப்பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கிறது. இது ஏறத்தாழ ஆர்எஸ்எஸ்ஸை உள்வாங்கி கொண்டு செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய பிஜேபி. அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் உணவுக்காக எந்த உணவை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் என்று கேட்டு அவர்கள் கொல்லப்பட்டதில்லை. கௌரி லங்கேஷ்களை நாம் சந்திக்கவில்லை. எங்கோ நடக்கிற 1-2 சம்பவங்களோட ஒட்டுமொத்த அவங்களுடைய நிலைப்பாட்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இல்லைங்க, நான் சொல்லலை. இன்றைக்கி யூஎன் ரிப்போர்ட் இந்த 5 ஆண்டுகளில் இந்தியாவிலே மிக அதிகமாக இதுவரை இல்லாத அளவுக்கு மதத்தின் பெயரால் வன்முறைகளும் மத கலவரங்களும் நடைபெற்றிருக்கிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது திமுக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டில் நம்ம பார்க்குறோம். கல்புர்கியிலேருந்து எத்தனை மாணவர்கள், தலித் மாணவர்கள் அவங்களுடைய கல்லூரிகளில், யூனிவர்சிட்டிஸில் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். அப்படியே எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, நீங்கள் சொல்கிறது சரியினா கூட, இதற்கு பிஜேபியோ அரசாங்கமோ என்ன பதில் சொல்லியிருக்கு? வாயை திறந்திருக்காங்களா? பிரதமர் இதை எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? இதை கண்டிச்சிருக்காரா? நீங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. அதாவது கருத்து கணிப்புகள் பார்த்திங்கன்னா மீண்டும் மோடி ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார், பிஜேபி ஆட்சியை கைப்பற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்குதே. நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தலைவர் கலைஞர் அவர்கள் எப்பொழுதும் ஒன்றை சொல்லுவார், கருத்து கணிப்புகள் திமுகவிற்கு சாதகமாக வந்தாலும் எதிராக வந்தாலுமே தொடர்ந்து அவர் வாக்குப்பெட்டியை திறந்து எண்ணும் வரை தேர்தல் முடிவடைவது இல்லை அப்படிங்கிறது தான் அவருடைய கருத்தாக எப்பொழுதுமே இருந்திருக்கிறது. நாமே பல நேரங்களில் பார்க்குறோம். இது ஒரு கணிப்பு தான். இது இல்லை, இது ஒரு தமிழகத்தில் உங்களுக்கு சாதகமாக வர்ற கருத்து கணிப்பும் கூட நீங்கள் அப்படி அதையும் இப்போ பல நேரங்களில் இப்போ தூத்துக்குடியிலே நான் வெற்றி பெறுவேன் என்று கருத்து கணிப்புகள் சொல்கிறது. அதனால் நான் கருத்து கணிப்பு சொல்லிடுச்சுன்னு வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியுமா? நான் தொடர்ந்து மக்களை சந்திக்க வேண்டும், பணியாற்ற வேண்டும். அதற்கு பிறகு தேர்தல் வாக்குகள் எண்ணப்பட்ட பிறகுதான் தேர்தலில் வெற்றி பெறுவதோ அதன் முடிவு என்பது அங்கு தான் தெரியும். அதுவரை எல்லாமே கணிப்புகள் தான். சரி, இந்த நடக்க இருக்கிற அந்த 22 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் எப்படியும் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக்கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அதில் ஒரு தீவிர நம்பிக்கையோடு இருக்கிறாங்க அதிமுக தரப்பில். அதிமுக நிச்சயமாக நம்பிக்கை இழக்க முடியாது. ஏன்னா இந்த தேர்தலை தோற்று போயிட்டாங்கன்னா அவங்க ஆட்சியை விட்டு இறங்க வேண்டும். அதற்கு பிறகு அதிமுக ஆட்சியை கைப்பற்றுவதற்கு வாய்ப்பே இல்லை. அதனால எப்படியும் அந்த எல்லா தொகுதிகளையும் வெற்றி பெறதுக்கு அவங்க தேவையான தொகுதிகளை வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஆனால் வெற்றி பெறுவார்கள் என்று நான் சொல்லவில்லை. நிச்சயமாக மக்கள்
இதை மக்களும் அவர்கள் எந்த அளவுக்கு இது முக்கியம் என்று நினைக்கிறார்களோ, இந்த தேர்தல் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புகிறோங்கிறதுல மக்கள் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார்கள். ஏன்னா தமிழகத்தை பொறுத்த மட்டும் கடந்த பல ஆண்டுகளாகவே இடைத்தேர்தல் என்றாலே ஆளுங்கட்சி வெற்றி பெறும் என்கிறது ஒரு எழுதப்படாத சட்டமாக அது நீங்கள் சொல்கிறது முற்றிலும் வந்து பல நேரங்களில் நாம் பார்க்கக்கூடிய உண்மை நிதர்சனம். ஆனால் இது இடைத்தேர்தல் என்றே சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 22 தொகுதிகள் இதுவரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் எந்த சந்தர்ப்பத்திலையும் இத்தனை தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வந்ததே கிடையாது. இது கிட்டத்தட்ட பாதி தேர்தல் என்று தேர்தல் என்றே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால் இதை நாம் இடைத்தேர்தலாக மட்டும் பார்க்க முடியாது. இதில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அதனால் அதை புரிந்து கொண்டு மக்கள் வாக்களிப்பார்கள். ஏன்னா அவர்களுக்கு தேவை ஆட்சியை தக்க வைத்து கொள்ள ஒரு 8-10 தொகுதிகள் தான். இதில் வெற்றி பெற்றாலே போதும். அந்த குறிப்பிட்ட அந்த சாதகமான சூழ்நிலை இருக்கிற அந்த தொகுதிகள் எல்லா முயற்சிகளும் செய்வார்கள்ங்க. நான் அதை வந்து இல்லைன்னே மறுக்கலை. ஆனால் அதையும் தாண்டி மக்கள் நிச்சயமாக தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். அதை செயல்படுத்தி காட்டுவார்கள். இந்த தேர்தல் மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தளபதி அவர்களின் தலைமை மீதும் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த தேர்தலிலே இடைத்தேர்தல்களிலே தெளிவாக தெரியும். இதில் திமுக வந்து முழுமையாக வெற்றி பெறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கீங்க? நிச்சயமாக இருக்கேன். இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் இந்த தனிநபர் விமர்சனம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கலைஞர் காலத்தில் அந்த தனிநபர் விமர்சனத்தை பார்க்க முடியாது. ஆனால் இப்போ வந்து அந்த கட்சி தலைவரே அந்த தலைவர் கலைஞர் அவர்கள் தனிநபர் விமர்சனம் செய்ததில்லை. ஆனால் மற்ற கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் தலைவரை மிக தரக்குறைவாக விமர்சனம் செய்திருக்கிறார். கூட அவர் எதிர் விமர்சனம் செய்ததில்லை. அவர் அதை செய்ததில்லை, அவ்வளவுதான். ஆனால் மற்றவர்கள் அதற்காக அப்படி இல்லை. தலைவர் கலைஞர் செய்ததில்லை. அதுபோல திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி தனிநபரை விமர்சனம் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடியவர்கள். மற்றவர்கள் விமர்சனம் செய்வதற்கு நாங்கள் ஒன்றும் இப்போ என்ன கூட வந்து தனிப்பட்ட முறையிலே இந்த தொகுதியில் கூட பல பேர் விமர்சனம் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் எதை செய்தாலும் நான் அதை செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருக்கிறேன். 40ம் நமது நாடும் நமது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி இப்போது தீவிரமான பிரச்சாரத்தில் இருக்கீங்க. பிரச்சார களத்தில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் போகக்கூடிய எல்லா இடங்கள்லையும் மக்கள் வந்து உற்சாகமாக வரவேற்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற அந்த உணர்வு மக்களிடம் எல்லா இடங்களிலும் பரவலாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்போ உங்களை எதிர்த்து களம் காணுறவங்க வந்து ஒரு பெரிய வேட்பாளர்னு சொல்லலாம். அதாவது மாநில தலைவரை நீங்கள் வந்து களம் காண்றீங்க. இது உங்களுக்கு ஒரு சவாலான விஷயமா இல்லையா? நான் நம்பி இருப்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் தளபதி அவர்களின் மீதும் மக்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நம்பித்தான் நான் இந்த களம் இறங்குகிறோம். அதை தாண்டி பிஜேபி என்றவுடன் மக்களுக்கு தோன்றக்கூடிய அந்த வெறுப்பு, அதை யாருமே வந்து மறுதளிக்க முடியாது. இது இரண்டும் தான் மிக முக்கியமான விஷயங்களாக இன்று களத்தில் இருப்பது. மாநிலங்களவை உறுப்பினராக இப்போ இருக்கிறீங்க. மீண்டும் கூட ரொம்ப ஈஸியாக மாநிலங்களவை உறுப்பினராக நீங்கள் வர முடியும். அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மக்களவையை வந்து தேர்வு செய்தீங்க? மக்களவைக்காக இதுக்கு போட்டிடுறீங்க? மக்களவையில் வந்து மக்களுடைய பிரதிநிதியாக இருக்கும்பொழுது ஒரு தொகுதியிலே நாம் வந்து பணியாற்ற முடிகிறது. அந்த தொகுதிக்கான தேவைகளை, அந்த தொகுதி மக்களுக்கான முன்னேற்றத்தை நாம் கண்கூடாக செய்து பார்க்க முடியும். அதனால தான் நான் வந்து மக்களவை தேர்தலில் போட்டியிட வேண்டும், இங்கே மக்களோடு பணியாற்ற வேண்டும். அது இன்னும் பரவலாக மாநிலங்களவையில் இருந்தாலும் மக்களோடு தான் பணியாற்றுகிறோம். ஆனால் அது ஒரு பரவலாக மாறக்கூடிய ஒன்று. ஆனால் இங்கே வந்து ஒரு தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய மக்களோடு பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து மக்களவையில் போட்டியிட வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவித்தேன். கலைஞர் இல்லாத ஒரு தேர்தலை வந்து சந்திக்கிறீங்க, அதை எப்படி உணர்றீங்க?
தலைவர் கலைஞர் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அடிமட்ட தொண்டன் வரை வந்து ஒரு நேரடியாக தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் இல்லை என்பதை எல்லோரும் உணர்கிறார்கள். அது ஒரு மிக பெரிய உணர்வு ரீதியான இழப்பு. அதை எந்த காலகட்டத்திலையும் யாரும் ஈடுகட்ட முடியாது. ஆனால் அதை தாண்டி தலைவர் கலைஞர் அவர்களால் செதுக்கப்பட்டு தலைவர் கலைஞர் அவர்களால் பார்த்து அரசியல் கற்றுக்கொண்டு வந்து இன்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தலைவர் தளபதி அவர்கள். அதனால் தலைவர் வந்து ஒரு விஷயத்தில் எப்படி செயல்படுவார்கள், என்ன முடிவெடுப்பார்கள் என்பதை உணர்ந்து தளபதி அவர்கள் எங்களை எல்லாம் வழி நடத்துகிறார். அதாவது முதல் முறையாக மக்களை நேரடியாக போய் சந்தித்து தேர்தல் களத்தில் பிரச்சாரத்தில் இருக்குங்க. இந்த பிரச்சார களத்தில் உங்களுக்கு ஆதரவாக உங்களுக்கு வாக்கு சேகரிக்கும் விதமாக கலைஞர் இல்லை அப்படிங்கிற அந்த வேதனை இருக்கா? நான் வந்து தொடர்ந்து பல தேர்தல்களில் மக்களை சந்தித்து மற்றவர்களுக்காக வாக்கு கேட்டிருக்கிறேன். தேர்தலில் தொடர்ந்து பணியாற்றி இருக்கிறேன். எல்லா தொகுதிகளையும் போய் பணியாற்றி இருக்கிறேன். ஆனால் எனக்காக வாக்கு கேட்பது என்பது முதல்ல வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக தான் இருந்தது. ஆனால் தலைவர் நிச்சயமாக தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் இங்கே தூத்துக்குடியில் பேசும்பொழுது கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், தலைவர் கலைஞர் அவர்கள் இருந்திருந்தால் இங்கே வந்து வாக்கு கேட்டிருப்பார்கள், இங்கே பேசியிருப்பார்கள், கனிமொழிக்காக பிரச்சாரம் செய்திருப்பார்கள் என்று சொல்லும்போது அந்த இழப்பு நிச்சயமாக மனதிலே ஒரு வலியை ஏற்படுத்த தான் செய்கிறது. ஆனால் அதையும் தாண்டி இன்று தலைவர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் வந்து பேசும்பொழுது பேசிய விஷயங்கள் தலைவர் இருந்து என்ன பேசியிருப்பாரோ அதை விட என்னை பற்றி இன்னும் அதிகமாக பாராட்டி இந்த தொகுதி எல்லா தொகுதிகளை விட அதிகமாக வாக்கு எண்ணிக்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்று உணர்வு பூர்வமாக என்னை வாழ்த்தி விட்டு சென்றிருக்கிறார்கள். கலைஞர், திரு ஸ்டாலின் இவர்களுக்கான ஒப்பீடு எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு பேரை வந்து ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க. யார் இரண்டு பேரும் வந்து ஒப்பிட முடியாதவர்கள். ரெண்டு பேர் வந்து தேவையே இல்லை. ரெண்டு பேரையும் வந்து இவர்கள் ரெண்டு பேரும் இல்லை, வேறு யாராக இருந்தாலுமே ஒப்பிட வேண்டிய அவசியம் நிச்சயமாக. தலைவர் கலைஞர் அப்படிங்கிறது வந்து அவர் கலை உலகத்திலிருந்து வந்தவர், எழுத்தாளர், இலக்கியவாதி, திரையுலகத்திலே வசனகர்த்தாவாக செயல்பட்டவர், பெரியாரின் பாசறையிலிருந்து பட்டறையில் பட்டை தீட்டப்பட்டவர். அதனால் அவரையும் தளபதி அவர்களையும் தலைவர் கலைஞர் அவர்களை பார்த்து பேரறிஞர் அண்ணா அவர்களை பார்த்து அரசியலுக்கு வந்தவர். அதனால் ரெண்டு பேரையும் வந்து ஒப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் கலைஞர் அவர்கள் பிரச்சார களத்துக்கு போகும்பொழுது அவரோட கூட போன அனுபவம் அப்படியெல்லாம் போயிருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்கிறது? பல நேரங்களில் தலைவரோடு பிரச்சாரத்தில் பயணம் செய்திருக்கிறேன். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்பொழுது அவருக்கு ஒரு நினைவு இருக்கும். அங்கே இருக்கக்கூடியவர்களை பற்றி, அந்த ஊரை பற்றி பல விஷயங்களை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருவார்கள். பல நகைச்சுவையான நிகழ்ச்சிகள், அந்த ஊரை பற்றி சுவாரஸ்யமான சம்பவங்கள் அப்படிங்கிறது வந்து அவர் போகாத ஊரே கிடையாது தமிழ்நாட்டில். அதனால் தொடர்ந்து வந்து அவருக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள், சம்பவங்கள், நிகழ்வுகள் என்று இருந்து கொண்டே இருக்கும். சில நேரங்களில் வந்து பொதுக்கூட்டம் பேசும்பொழுது மக்களுடைய எதிர்ப்பை எப்படி சந்தித்தோம், அதை எப்படி சமாளித்தோம் அப்படிங்கிற தனக்கு வந்திருக்கக்கூடிய சவால்களை பற்றியும் இங்கே எல்லாருக்குமே எடுத்து சொல்லிக்கிட்டே வருவாங்க. கலைஞரை பொறுத்த மட்டும் வெற்றி தோல்வி இரண்டையும் சமமாக அதாவது அனுபவித்து அவர் தோல்வியை தழுவும் பொழுது அவர் எப்படி இருப்பார்? அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? அவர் எப்படி உங்கள்கிட்ட எல்லாம் நடந்துக்குவார்? ஒரு தோல்வி என்று ஒரு செய்தி வரும்பொழுது தன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் யாரும் சோர்ந்து போய்விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒருவர் அவர். அதனால் இன்னும் அதிகமாக தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் அங்கே இருக்கக்கூடிய சூழலையே ஒரு லேசான ஒரு சூழலாக வெகு சுலபமாக மாற்றிவிடுவார். அதனால் அது ஒரு தோல்வியை தாங்கி கொண்ட இடம் என்ற சுவடு கூட இருக்காது. வந்து மற்ற விஷயங்கள் அடுத்த நாளே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அறிவிப்பார். மக்களுடைய பணிகளுக்கு தொடர்ந்து அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒருவர் தோல்வி செய்தி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே வந்து தன்னுடைய நகைச்சுவை உணர்வால் வந்து அங்கே இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய அந்த மன அழுத்தத்தை மாற்றக்கூடிய ஒருவர்.
திருமதி கனிமொழியை பொறுத்த மட்டும் அவர் கலைஞரோட மிக செல்ல பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த சந்தர்ப்பத்திலையாவது உங்களோட எல்லாம் கோபப்பட்டதுண்டா? அம்மா அப்பாட்ட திட்டு வாங்காமல் யாரும் இருக்கவே முடியாது. அப்பா ரொம்ப கோபப்பட மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக இப்போ அவருடைய வேகத்துக்கு எல்லா விஷயங்களும் செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்பார்கள். அது இல்லைன்னா வந்து ஒரு பெரிய ஏமாற்றம் அவருக்கு தொடர்ந்து இருக்கும். ஆனால் பெரிய அளவில் நான் ஒரு பெரிய தலைவர், அவரோட வந்து நம்ம கருத்து வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற உணர்வெல்லாம் எனக்கு இருந்ததில்லை. எனக்கும் அவருக்கும் ஒரு கருத்து மாறுபாடு இருக்கும் பொழுது நான் அவரோட ஆர்கியூ பண்ணியிருக்கேன், வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்லாம் எனக்கு தோணுதில்லை. அவரும் அதை அந்த ஆரோக்கியமான பரிமாற்றங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தலைவர். எல்லா சந்தர்ப்பத்திலையும் எல்லா விஷயங்களையும் பேசக்கூடிய நிலைமையில் அவர் இருந்தாரா? இல்லை நேரம் காலம் பார்த்து இந்த நேரத்தில் தான் இந்த விஷயத்தை அவர்கிட்ட பேசணும் அப்படின்லாம் ஏதாவது இருந்ததா? எனக்கு அப்படிலாம் தோணுது கிடையாது. இப்போ தான் பேசணும், அப்படி தான் பேசணும் அப்படின்றதுலாம் இல்லை. எந்த நேரத்துலையும் அணுகக்கூடிய ஒரு தந்தையாக, ஒரு தலைவராக நான் மட்டும் இல்லை, எல்லா கட்சிக்காரங்களும் வந்து எந்த நேரத்தில் வேணால், சில நேரத்தில் வந்து அவர் ரொம்ப அலைஞ்சிட்டு வர நேரத்தில் கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று கூட நேரத்தில் கட்சிக்காரங்க வந்தால் என்னையா இந்த நேரத்தில் வந்திருக்கேன்னு கேட்பார். அடுத்த நிமிஷமே சரி சொல்லு என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்கக்கூடிய நிலைக்கு தன்னை தயார் செய்து கொள்வார். அதனால் யாரும் வந்து தலைவரை இப்போ தான் பார்க்க முடியும், அப்போ தான் பார்க்க முடியும், இந்த நேரத்தில் தான் இந்த விஷயத்த சொல்ல முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்ததில்லை. கலைஞர்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயம் அப்படின்னு எதை சொல்லலாம்? அவருக்கு ஓய்வு எடுக்க தெரியாது. அது ஒன்று தான் வந்து சில நேரம் உடம்பு சரியில்லைன்னா கூட ஒரு நாளைக்கு மேலே அவர் வீட்டில் வச்சுக்க முடியாது. டாக்டர் என்ன சொன்னாலும் வந்து அடுத்த நாள் வெளியில் போயிடணும், மக்களை சந்தித்து விட வேண்டும். அப்போ கோவம் வரும். நேற்று தான் அவ்வளோ உடம்பு சரியில்லை, இன்றைக்கி வெளியில் போகணுன்னு சொல்கிறாங்களே, கூட்டத்துக்கு போகணுன்னு சொல்கிறாங்கங்கிறப்ப கோவம் வரும். ஆனால் அவருக்கு வந்து உயிர் துடிப்பாக இருந்த ஒரு விஷயம் அது. அதனால் அவரோட மருத்துவர் கோபால் அவர்களே பல முறை சொல்லுவார், நம்ம என்ன சொல்லியும் பரவாயில்ல, அவருக்கு மருந்து அதுதான். தன்னுடைய கழக தோழர்களை சந்திக்கக்கூடிய, நாங்கள் என்ன மருந்து கொடுத்தாலும் அது அவர்களை பார்க்கும்பொழுது தான் அவரோட உடம்பு சரியாகும், அதனால் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் சில நேரத்தில் வந்து ஒரு மகளாக ஒரு பரிதவிப்பு இருக்கும். 40ம் நமது நாடும் நமது என்ற அந்த நிலையை நாம் உருவாக்கி நேயர்களே, இதுவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கின்ற திருமதி கனிமொழி அவர்களின் நேர்காணலை பார்த்தோம். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.